செய்யாத குத்தத்துக்கு என்ன ஜெயில அடைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அடைச்சுக்கோங்க. அது மட்டும் இல்ல, சின்ன வயசுல இருந்தே நான் உங்களுக்கு எதிரியா தானே இருந்திருக்கேன். ஒரு பணக்கார வீட்டு பையனா பிறந்ததை தவிர இந்த ஜென்மத்துல நான் வேற எந்த தப்புமே பண்ணல. சே உங்கள மாதிரி இவ்வளவு பெரிய மனுஷன் சில்லித்தனமா பிகேவ் பண்ணலாமா மிஸ்டர் ஹரீந்திரன்? இதுக்கு மேல தேவையில்லாம என்கிட்ட நடிக்காதீங்க. ஜிகேன்ற கோபாலகிருஷ்ணனோட தலை யார் பேக்ல இருந்து தெரியுமா உங்களுக்கு? சொல்லட்டுமா? அது உங்க பேக் தான். என்னோட பேக்கா? கண்ணாளனே நேற்றோடு என் கண்ணை காண. இன்னும் என்னங்க நின்றுட்டு இருக்க? இங்க வா உக்காரு. யூ ஆர் a very lucky girl. என் ஜிகேவை கல்யாணம் பண்ணிக்க போற பூஜா ரொம்ப கொடுத்து வச்சவன். அவன் ஒரு அப்பாவி. அவனுக்கு எல்லாமே விளையாட்டு தான். அவனை நீ ஒழுங்கா பாத்துக்கணும். He is my best friend. He is my best friend. இது அங்க நடந்துச்சு. இது தவிர மத்தவங்க சொல்ற எந்த கதையையும் நீங்க நம்பாதீங்க. ஓகே பூஜா, உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல ஹரீந்திரன் உண்மையிலே ரொம்ப நல்லவர். சரி, கொல்லப்பட்ட உங்க லவ்வர் ஜிகேவோட கேரக்டரை பத்தி சொல்லுங்களேன். சரி, உங்க பாய் ஃப்ரெண்ட பத்தி நானே சொல்றேன். கரெக்டா இருக்கா மட்டும் நீங்க சொல்லுங்க. அவன் காரியம் சாதிச்சுக்கிறதுக்காக உங்களை கூட்டி கொடுக்க கூட தயங்க மாட்டான். அது உண்மைதானே? நோ, இந்த மாதிரி தப்பா பேசாதீங்க. இனிமே இங்க நீங்க கூப்பிட்டீங்கன்னா நான் வர மாட்டேன். அதான். ஆனா ஜிகே சொன்னா நீங்க எங்க வேணா போவீங்கல்ல. ஆனா ஜிகேக்கு மனசையும் உடம்பையும் கொடுத்த நீங்க ஜிகே ஒரு துரோகின்னு தெரிஞ்சும் கூட அவனை விட்டு போகாம நீங்க அவன் கூட இருந்தீங்க. அது மட்டும் இல்லாம நீங்க ஹரீந்திரன் கூட நெருங்கி பழக ஆரம்பிச்சீங்க. ஏன்னா அந்த ஆள் இந்த உலகத்திலே ரொம்ப நல்லவன். அது மட்டும் இல்ல, இந்த உலகத்திலே பணக்காரன் கூட. உங்களோட எண்ணமும் பணம் தானே. உண்மை தெரிஞ்ச ஹரீந்திரனுக்கு ஜிகேவை கொல்லணும்னு வெறி வந்து ஒருவேளை கொன்னுட்டா பிராக்டிகலா எந்த பொண்ணா இருந்தாலும் ஹரீந்திரனுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன். ப்ளீஸ் இந்த மாதிரி கட்டுக்கதெல்லாம் எழுதாதீங்க. உண்மையிலேயே எனக்கு இத பத்தி எதுவும் தெரியாது. ஓகே, உண்மையிலேயே உங்களுக்கு இத பத்தி ஒண்ணும் தெரியாதுல. யூ கேன் லிவ். பூஜா, 1 minute. இந்த ஆளு உங்களுக்கு தெரியுமா? இவன் பேர் சோமன். இவன் காசுக்காக கொலை பண்ற ஒரு ரவுடி. ஏதாவது கொலை நடந்துச்சுன்னா இவங்க குரூப்பை தான் முதல்ல நாங்க செக் பண்ணுவோம். ஜிகே கொல்லப்பட்ட அன்னைக்கு இவன் எங்க இருந்தான்னு நாங்க விசாரிச்சோம். அப்போதான் எனக்கு சில தடயங்கள்லாம் கிடைச்சது. அதை பத்தி நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். இந்த செல்போன் உங்களது தானே? இது இவங்கிட்ட இருந்தது. அப்புறம் இந்த கோட், இது அந்த வண்டியில இருந்துச்சு. இது உங்களோட தானே? ஹரீந்திரனோட பணத்துக்காக சொந்த காதலனே கொன்ன கொலகாரி பூஜான்னு சொன்னா ஒத்துப்பியா நீ? ஒரு பொண்ணு மனசுல இவ்வளவு கொடூரத்தனமா? தான் காதலனையே துண்டு துண்டா வெட்டி போடுற ஒரு பொண்ணை மனுஷ இனத்திலேயே சேர்த்துக்க முடியாது. ஹரீந்திரன் ஜிகேவை கொல்றதுக்காக எல்லா உதவியும் செஞ்சது நீதானே? உண்மையை சொல்லு. நோ, உண்மை இது இல்ல. உண்மையை நான் சொல்றேன். இனிமே நான் எதையும் மறைக்க மாட்டேன். ஹரீந்திரனுடைய கல்யாணத்தை நிறுத்தினதும் அவரோட வாழ்க்கையை நாசம் பண்ணதும் என்னுடைய ஜிகே தாங்கிறத என்னால நம்ப முடியல. அதனால நான் ஜிகேவை பார்க்க மறுபடியும் அவன் வீட்டுக்கு போனேன். நான் வாக்கு கொடுத்தேன்னா அதை நிச்சயம் நிறைவேற்ற. அது உண்மைதானே? பேப்பர்ஸ் எல்லாம் ஓகே. இந்த ஸ்டார்லைனோட மொத்த ஷேர்ஸையும் நீங்க உங்க பேருக்க மாத்துக்கலாம் ஜிகே. ஆனா ஹரீந்திரன் உங்களுக்கு பவர் ஆஃப் அட்டார்னி கொடுத்திருக்கிறதா தானே சொன்னீங்க? அப்போ இந்த ஸ்டார்லைன் ஷேர்ஸ் எல்லாம் உங்க பேருக்கு மாறிடும்னு நினைக்கிறீங்களா? ஏன் சார், அவன் என் பேர்ல தானே அதை எழுதி கொடுத்திருக்கான். அவனோட மெயின் சாவி உங்க கையில இருக்குன்னு சொல்லுங்க. நீங்க நினைச்சப்பெல்லாம் திறந்துக்கலாம், அப்படித்தானே? இது வெறும் ஜிகேவோட உழைப்பு மட்டும் இல்லைங்க. இதுக்கு அவர் எவ்வளவு வேலை செஞ்சிருக்காரு இல்லைங்க? இதுக்காக என்னென்ன காரியம் எல்லாம் பண்ணிருக்காரு. நாம இப்ப விஷயத்துக்கு வருவோம். 25% ஸ்டார்லைன் ஆபீஸ்லயே ஒதுக்கி வச்சுட்டு பாக்கி 75% நான் உங்களுக்கு தர தயாரா இருக்கேன். எவ்வளவு கோடிக்கு இதை வாங்கிக்கிறீங்க? இந்த கோடி எல்லாம் வாங்கி கொண்டு போய் எங்க பதுக்கி வைக்க போறீங்க? அனில் அம்பானி, முகேஷ் அம்பானி எல்லாம் ஆரம்பத்துல கஷ்டப்பட்டு தான் சம்பாதிச்சாங்க. ஆனா ஒரே நாள்ல நம்ம நண்பர் பில் கேட்ஸ் லெவலுக்கு உயர்ந்துருவாருப்பா. உங்க ஃப்ராடுக்கு நாங்க சப்போர்ட்டா தான் இருப்போம். அதே சமயம் ஸ்டார்லைன் ஷேருங்கிறதுனால பார்கெனே தேவையில்லை.
எனக்கு நீங்க பூஜாவை செட் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்றீங்க. எனக்கு அவ பேர்ல ரொம்ப நாளாவே ஒரு கண்ணு இருக்கு தெரியல. ஆமா, நீ கூப்பிட்டா அவ வருவாளா? இவன் கூப்பிடணுங்கிற அவசியம் இல்ல, நானே வந்துட்டேன். இதுதானா பூஜா? ஏன் போட்டோல பார்த்தாதான் தெரியுமா? ஏ ஜிகே, ஒரு நிமிஷம் இங்க வா. எக்ஸ்கியூஸ் மீ. போயிட்டு வா. அவங்க என்ன பத்தி அசிங்க அசிங்கமா பேசுறாங்க, நீ பாட்டுக்கு சிரிச்சிட்டு இருக்க. என்ன வளர்ற நீ? கோடி கணக்கில் பிசினஸ் டீலிங் நடக்க போகுது. சில விஷயங்களை காதுல வாங்காத மாதிரி இருக்கணும். இதுல நமக்கு என்ன நஷ்டம்? உனக்கு இதுல பிரச்சனை இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு இது என்னோட மான பிரச்சனை. அது மட்டும் இல்ல ஜிகே, ஹரேந்திரன் உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவரை ஏமாத்தி இந்த ஃப்ராடுங்க கூட லிங்க் வச்சுக்காத. அட அறிவு கட்டவளே, எனக்கு யாரோடய லிங்க் இல்ல. எனக்கு லிங்க் இருக்கிறது பணத்தோட மட்டும்தான். உனக்கும் காசு வேணும்ல? இப்பேற்பட்ட காசு எனக்கு வேண்டாம். நான் இத ஹரேந்திரன் கிட்ட சொல்ல போறேன். நான் இதெல்லாம் ஹரி சார் கிட்ட சொன்னேனா ஜிகேயோட கனவுல சுக்குநூறு ஆயிடும். ஆனா அதே நேரத்துல நான் இந்த சதியில பங்கேற்க விரும்பல. எனக்கு பயமா இருந்தது. நீ ஹரி கிட்ட இது எல்லாத்தையும் சொல்லிட்டல? இல்ல, எனக்கு அவர் லைன் கிடைக்கல. ஆனா ஜிகே, நீ அவருக்கு எதிரா இவ்வளவு பெரிய சதி பண்றது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்மளால நிம்மதியா வாழ முடியாது. நான் பண்ண உனக்கு என்னடி? முடியாது. நான் உன்னை இந்த மாதிரி செய்ய விட மாட்டேன். அன்னைக்கு ப்ரோக்ராம் முடிய கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அன்னைக்கு ராத்திரி நான் என் வீட்டுக்கு வரும்போது திடீர்னு பயங்கரமா மழை பெய்ய ஆரம்பிச்சது. ரோட்டு ஓரமா இருந்த ஒரு கடையில நான் என் வண்டியை நிறுத்தினேன். ஜிகே, நான் பாஸ்போர்ட் ஆபீஸ்க்கு பக்கத்துல இருக்கேன். இங்க 2-3 ரவுடிங்க என்ன துரத்துறாங்க. என்னை காப்பாத்து ஜிகே. எங்களை அனுப்புனதே அவர்தான், அவர்கிட்ட உதவி கேக்குறியா? உங்களுக்கு இப்ப என்னதான் வேணும்? உன் உயிர். உன்னை கொண்டதுக்கு முன்னாடி நாங்க சந்தோஷமா இருந்துட்டு கொள்றோம். ஆடினா என்னன்னு திமிர்றா? ஆடினா ரொம்ப தான் போறான்னு போக்கி போடுங்க. என்னடி திமிர்றா? ஓடி ஆடிங்கறல. என்னடி கத்து? என்னுடைய கூச்சலும் கதறலும் அன்னைக்கு அடிச்சு காத்து மழையில யாருக்குமே கேட்கல. ஒரு பொண்ணுக்கு எதெல்லாம் நடக்க கூடாதோ அந்த அளவுக்கு கொடூரம் அன்னைக்கு நடந்துச்சு. ஒரு பொண்ணோட வாழ்க்கையில அந்த அளவுக்கு கொடூரமான சம்பவம் நடக்கவே கூடாதுன்னு நான் அன்னைக்கு நினைச்சேன். குத்துயிரும் கொலை உயிரமா கடந்தனா அன்னைக்கு நான் ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டேன். அவ்வளவு நாள் அவன் என் மானத்தை தான் வித்துட்டு இருந்திருக்கான். அன்னைக்கு அவன் என் உயிரையே வித்துட்டான். குர்ரா, இன்னும் கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்கலாம், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். நீ போ. சரி, நடக்கட்டும். தப்பிச்சு போற, புடிங்க அவள. ஏய், அவள புடிங்கடா. அவள புடிங்கடா. அவள ஏய், ஓடுங்க. நில்லு. ஏய், இங்கடி ஓடிரு நீ. நில்லுடா. இதுல விழுந்த மாதிரி சத்தம் கேட்கல. சரி விடுங்கடா, நாம கொள்ளலால் பார்த்தோம், அவளை வேலை மிச்சம். வாங்க வாங்க. ஹலோ ஜிகே சார், நான் சோமன் பேசுறேன். ஹலோ, நான் சோமன் பேசுறேன் சார். அவ பிரிட்ஜில இருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிட்டா. சின்னது குதிச்சிட்டாளா? அவளோட பாடியை நீங்க தேடி பாத்தீங்களா? சார், இங்க பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருக்கு. கண்டிப்பா அவ செத்து போயிருப்பா சார். சத்தியமா நான் சொல்றது உண்மைதான் சார்.
மீதி பணத்தை நாளைக்கு காலையில ஆபீஸ்ல வந்து கலெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே சார், நான் அப்புறம் பாக்குறேன். இத பாருங்க சார், நீங்க பயப்படாதீங்க. ஓகே ஜிகே சார், குட் நைட். ஓகே டேய் வாங்கடா வாங்கடா வாங்க, நம்ம வேலை முடியுது.